95 பில்லியன் அளவிலான உதவிகளை உக்ரைன், காசா, இஸ்ரேல்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கறதுக்கான பில்லானது இன்றைக்கி அமெரிக்காவால் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே டைமில் ஈரானோட விமானப்படைக்கு ஒரு வரப்பிரசாதமாக வரக்கூடிய Su-35 விமானங்களானது அடுத்த வாரம் அதோட முதல் பேட்சானது ஈரானுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஈரானில் இருக்க எல்லா மீடியாவும் இன்றைக்கி ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த விமானங்கள் மட்டும் வந்துருச்சுன்னா ஈரானுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானால் இன்னமும் டீப்பான ஸ்ட்ரைக்ஸை இஸ்ரேலோட எல்லைகளுக்குள்ளேயே நுழைஞ்சு தாக்குதல் நடத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தானது இப்போ இன்டர்நெட் முழுக்க வளம் வந்துட்டு இருக்கு. அப்படி அமெரிக்கா இந்த உதவிகளை பண்றதுனால ரஷ்யாவுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்பட போகுது, அதுவும் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் எல்லாம் இதில் இண்டக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே, அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவில் செயல்பட முடியுமா? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, இந்த 95 பில்லியனுக்கான உதவிகள்ன்றது ஒட்டுமொத்தமாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்னன்னா 61 பில்லியன் உக்ரைனுக்கான உதவிகள் மட்டும். இந்த 61 பில்லியனில் 9 பில்லியன் டைரக்டாக பண உதவியாக உக்ரைனுக்கு போக போகுது. மிச்சம் இருக்க 52 பில்லியன் தான் ஆயுத உதவிகளாகவும் இல்லை மற்ற உதவிகளாகவும் மறைமுகமாக உக்ரைனுக்கு போக போகுது. அடுத்ததா 26 பில்லியன் உதவின்றது இஸ்ரேலுக்காக போக போகுது. இதில் 17 பில்லியன்ன்றது இஸ்ரேலோட ஆயுதங்களை மையப்படுத்தி இஸ்ரேலுக்காக மட்டுமும், மிச்சம் இருக்க 9 பில்லியனானது காசாவோட ஹியூமனிடேரியன் எய்ட், காசாவோட வெல்ஃபேருக்காகவும் போக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடைசியாக இருக்க இந்த 8 பில்லியன்ன்றது தாய்வானோட செக்யூரிட்டிக்காகவும் இந்தோ பசிபிக் செக்யூரிட்டிக்காகவும் அமெரிக்கா இந்த 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இதில் இந்த உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய உதவின்றது இந்த 9 பில்லியன் உதவி மட்டும்தான் பண உதவியாக போகும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த 9 பில்லியனை தவிர மற்ற எல்லாமே இந்த காசானது திரும்ப அமெரிக்காவுக்கே தான் வரப்போகுது. ஏன்னா இந்த ஆயுத உற்பத்தியாளர்கள் எல்லாமே அமெரிக்காவை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு இந்த பேக்கேஜ் மூலயமா, இந்த 8 பேக்கேஜ் மூலயமா ஒரு 3 கட்டமாக உதவிகள் போகும்னு வச்சுக்கோங்க. அதில் முதல் கட்டத்தில் ATACMS, பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல், இன்னும் பல லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் ஆனது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த லாங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க வரைக்கும் அமெரிக்கா இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 9 பில்லியனை தவிர மற்றபடி எல்லாமே இவங்களுக்குள்ளேயே தான் சர்க்கிள் ஆகிட்டு இருக்கும். ஆயுத உதவி கொடுக்குறோன்ற பேரில் அமெரிக்கா இந்த பணத்தை கொண்டு போயிட்டு டைரெக்டாக ஆயுத உற்பத்தியாளர்கள் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா அந்த காசுக்கான ஆயுதங்களை அவங்க உக்ரைனுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் வெளியே போகுமே தவிர இந்த பணமானது டைரெக்டாக உக்ரைனுக்கு போக போகிறதில்ல. போகக்கூடிய இந்த 9 பில்லியன்லையும் எந்த அளவுக்கு அவங்க ஊழல் பண்ண போகிறாங்கன்றது இந்த உதவிகள் உக்ரைனுக்கு போக போக தெரிஞ்சிடும். மற்றபடி அமெரிக்கா கொடுத்துருக்க இந்த உதவிகளானது இஸ்ரேலுக்கான ஆதரவான ஒரு விஷயமா பார்க்கப்படுதே தவிர காசாக்கு பெருசாக எந்த ஒரு நல்லதையும் கொண்டு வர மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, தாக்குதலை பண்ணுறதுக்கான ஆயுதங்களையும் நீங்களே கொடுத்துட்டு காசாவில் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் உதவிகள் பண்ணுறோம், ஹியூமனிடேரியன் எய்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளையும் கொடுக்குறோன்னு சொல்கிறது கேட்குறதுக்கு சரியா இல்லை, நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ள குரல்களானது அமெரிக்காவுக்கு எதிராக எழ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இந்த உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உதவிகளானது அமெரிக்கர்களோட 70% மக்கள் தொகையோட எதிர்ப்புக்கு மீறி தான் இந்த உதவிகளானது கொடுக்கப்படுது. இருந்தாலும் இந்த எலெக்ஷன் வர டைமில் இஸ்ரேலையும் உக்ரைனையும் கைவிடக்கூடாதுன்ற ஒரே குறிக்கோளுக்காக தான் பைடனோட அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த சிச்சுவேஷன் மட்டும், இந்த ஒரு முடிவு மட்டும் இவருக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னா வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு பெரிய ஆப்பு பைடனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கும் பெரிய நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த உதவிகளுக்கு அமெரிக்கா ஓகே சொல்லியிருக்கிறது மூலயமா உக்ரைனோட இறையாண்மையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, டெவிலான ரஷ்யாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உக்ரைனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஒரு பெரிய பூஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த பில்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசின அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உதவிகளை மட்டும் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ரஷ்யா யூரோப்பை இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பில்லை மட்டும் நம்ம பாஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ரஷ்யாவோட தாக்குதல் உக்ரைனை தாண்டி நாட்டோ நாடுகள் மேலே வந்துடும் சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துகிற தோணியிலேயே எல்லாரையும் இதுக்கு பணியை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, இந்த காசாவுக்கும் இந்த உதவிகள் போகுது, இஸ்ரேலுக்கும் இதற்கான உதவிகள் போகுதுன்னு சொல்லியிருக்கோம். இதை பற்றி இந்த ஓட்டெடுப்பின் போது பேசுகிறப்போ நிறைய இந்த ஓட்டெடுப்புக்கு ஆதரவாக பேசுனவங்க, அதாவது இந்த உதவிகளுக்கு ஆதரவாக பேசினவங்க, நீங்கள் இந்த உதவிகளை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலையும்
கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்களோட ரத்தமும் உங்கள் கைகளில் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் இந்த விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றி அதுக்கான வாக்குகளை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக மாற்றி இந்த ஓட்டெடுப்பை ஜெயிக்க வச்சுருக்காங்க. இந்த ஓட்டெடுப்பு முடிஞ்சிருச்சு, இப்போ உதவிகளும் அடுத்தது போக போகுது. ஆனால் இதுக்கப்புறம் தான் உண்மையான கதையை ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக மாறிடும். ஏன்னா இந்த 61 பில்லியன்ன்றது சாதாரணமான அமௌண்ட் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு தேவையான ரஷ்யாவை இப்போ டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியே டிஃபெண்ட் பண்ணனா உக்ரைனுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆயுதங்களை கூட இந்த பேக்கேஜ் மூலயமா அமெரிக்காவால் கொடுக்க முடியும். உக்ரைன் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இப்போ வரப்போகிற ஆயுதங்களை வச்சு அடுத்தது உக்ரைன் இன்னொரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பல விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் ரொம்பவே புதுசாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அமெரிக்கா என்ன ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டாங்க தெரியுமா? ஒரு 300 மில்லியன் அளவிலான ரஷ்யாவோட ஃப்ரோசன் அசட்ஸை நாங்கள் திரும்பவும் இந்த எய்டில் சேர்க்க போகிறோம். அதாவது ரஷ்யாவோட சொத்துக்களை விற்று அதன் மூலியமாக வரக்கூடிய காசை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துறாங்க. அதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு காட்டமான ரெஸ்பான்ஸ் ஆனது வந்திருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்களோ அதை விட பல மடங்கு அதுக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க, அதுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக எங்களாலையும் செயல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே முக்கியமான நிலைமையில இந்த ரஷ்யா உக்ரைன் வாரானது போயிட்டு இருக்கு. எதிர்பாராத பல திருப்பங்கள் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கு தேவையான உதவிகள்ன்றது இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ஓட்டெடுப்பானது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அமெரிக்காவோட இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல உக்ரைனோட கொடியானது நிறைய பேர் பறக்க விட்டுருக்காங்க. உக்ரைன் ஒரு கோஷத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு எதிர்க்கட்சியை சார்ந்த நிறைய நபர்கள், அமெரிக்காவில் பைடனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, இது ஒரு தேச துரோகம், நம்மளோட நாட்டோட ஒரு முக்கியமான இடத்துல இருந்து இப்படி இன்னொரு நாட்டுக்கு ஆதரவான குரல்கள் எழும்பிட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு அவமானத்திற்குரிய விஷயம்னு சொல்லிட்டு பைடன் அரசாங்கத்துக்கு எதிராக ரொம்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இன்னும் நிறைய எதிர்க்கட்சியை சார்ந்த நபர்கள், ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இதுதான் உக்ரைனுக்கு போகக்கூடிய கடைசி உதவிகளாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றமானது வந்துடும். ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார்னா இந்த உக்ரைனுக்கு போகக்கூடிய உதவிகள்ன்றது ஜீரோவாக மாறிடும். இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் நின்றுடும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து இன்னொரு அறிவிப்பானது என்ன வந்திருக்குன்னா, மிடில் ஈஸ்ட்டை பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பார்க்கல. ஏன்னா மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அங்கே வருமானங்கள் வருது. ஆயிலை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளை வந்து நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு போர் வந்துருச்சுன்னா நம்மளால் அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி கஷ்டப்படுற நீங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை அந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை தான் பெருசாக கண்டுக்கிறீங்களே தவிர உண்மையான பிரச்சனை எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைமில் இன்னைக்கு ஈரானோட நியூஸ் மீடியா ஏஜென்சி அவங்களோட ஸ்டேட் ரன் மீடியாஸ்லேயே ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியில் வந்திருக்கு. ரஷ்யாவோட முக்கியமான ஃபைட்டர் ஜெட்டான Su-35 ஈரான் ஒரு 24 எண்ணிக்கையில் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதோட முதல் பேட்சானது அடுத்த வாரத்தில் ஈரானுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பானது வெளியாகியிருக்கு. இது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னா, ஈரானுக்கு அடுத்த வாரத்தில் இந்த விமானங்களோட முதல் பேட்ச் வந்துருச்சுன்னா ஈரானுக்கு இதை விட அடித்த ஒரு ஜாக்பாட் சமீபத்தில் எதுவுமே இருக்காது. ஈரானோட விமானப்படைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இது. ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டும் இப்போ கிடையாது. இந்த 4+ ஜென்ரேஷனில் இருக்க Su-35 மட்டும் வந்துருச்சுன்னா 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அவங்களால ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண முடியும். அது எப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சுட்டு 4000 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு அட்டாக் பண்ண முடியும்னு கேட்குறீங்கன்னா, ஆல்ரெடி இந்த Su-35யோட காம்பேட் ரேடியஸ்ன்றது 1600 கிலோமீட்டருக்கும் கூட. அதே மாதிரி இதோட எக்ஸ்டர்னல் ஃபியூல் பார்ட்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா 4000 கிலோமீட்டரை தாண்டியும் இதோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ரஷ்யா கிட்ட இருக்க கரண்டான அந்த எலக்ட்ரானிக் அப்கிரேட்ஸ், அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸ், அட்வான்ஸ்டு வெப்பன் பேக்கேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்துட்டாங்கன்னா எதிரியோட ரேடார்ஸை, ஏன் இஸ்ரேலோட F-35க்கு எதிராக கூட இந்த விமானங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் இந்த இடத்துல ஈரானுக்கு ஒரு பிரச்சனையானது என்னவாக இருக்குன்னா, அவங்க கிட்ட இருக்க ஃபைட்டர் ஜெட்ஸு எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கோ அதே அளவுக்கு திறமையான விமானிகள் அந்த நாட்டு விமானப்படையில் இருக்கணும். அப்போ தான் இந்த ஜெட்ஸை இவங்களால் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அதை பொறுத்த வரைக்கும் ஈரான் அவங்களோட விமானப்படை விமானிகளை ரொம்பவே அதிகமாக ட்ரெயின் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ நான் பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஒரு பேக்கேஜ் 8 பேக்கேஜ் இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெறும் ரஷ்யாவோட எதிர்ப்பை மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு அதிகமான காசை உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லி அது திரும்ப அமெரிக்க ஆயுத வியாபாரிகள் கிட்டே போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுகிறது உங்கள் ஆர்கே.